ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனௌன் வச்சு எப்படி வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 2 சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அதில் என்னென்னா, எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிறவர் அவர்தான், அல்லது எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர் அவர்தான். இது ஒரு தமிழ் சென்டென்ஸுங்களா. அடுத்து, நேற்று என் தம்பியை கடித்த நாய் இதுதான். அடுத்து 2வது எக்ஸாமு, நேற்று என் தம்பியை கடித்த நாய் இதுதான். இப்படின்னு 2 தமிழ் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து எப்படி வந்து நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷில் எழுதி காட்டுங்க, எழுதுங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அது எப்படி எழுதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ போகலாங்களா? அதுக்கு முன்னே கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோ அடிக்கடி போட்டுட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸு. சரி, போகலாங்களா? இப்போ எடுத்துக்காட்டு என்னதுங்க, எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிறவர் அவர்தான், அல்லது எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர் அவர்தான். ஃபார்முலா என்னதுங்க, நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ ப்ளஸ் வெர்பு. இதுதான் ஃபார்முலா. இதில் பாருங்கள், எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிறவர், கற்பிக்கிற ஆசிரியர், கற்பிக்கிற மனிதன் அப்படின்னு ஏதாவது ஒரு நவுன் வந்தால் அந்த நவுனு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இங்கே அது மாதிரி எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற ஆசிரியர், மனிதன் யாரும் வரலீங்களே. அதனால் என்ன பண்ணலான்னா, எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர் அப்படின்னு வருது பார்த்திங்களா, அந்த நபர் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த நவுனுக்கு பதிலாக அந்த பர்சன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. வச்சுக்கிறதா. அடுத்தது வெர்பு என்னதுங்க, நவுனு இப்போ இந்த பர்சன் வச்சுக்கிறோமா. அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ போட்டுக்கிறோமா. வெர்பு என்னதுங்க, கற்பிக்கிற. என்ன டென்ஸுங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், டீச்சர்ஸ் போட்டுக்கிறோமா. யாருக்கு கற்பிக்கிறாங்க, எங்களுக்கு, ஆஸ் போட்டுக்கணுமா. என்ன கற்பிக்கிறாருங்க, இங்கிலீஷ் கிராமர். அப்போ பாருங்கள், ஸ்டெப் 2 தான் ஃபஸ்ட் சொல்கிறேன். எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர். இந்த நபர் அப்படின்றதுக்கு பர்சன் வந்துருச்சிங்களா. ஃபார்முலா படி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டோமா. கற்பிக்கிற அப்படியே அடுத்த நபர்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்க. கற்பிக்கிறதுக்கு என்னதுங்க, டீச்சர்ஸ். அது எங்களுக்கு அஸ்ஸு, ஆங்கில இலக்கணம் இங்கிலீஷ் கிராமர். இப்போ வந்துருச்சிங்களா. த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் கிராமர். எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர் நம்ம எழுதிட்டோமா. அவர்தான், அதை வந்து அவர்தான்ன்றதுக்கு நீங்கள் நம்ம இங்கிலீஷில் எப்படி வச்சுக்கணுன்னா, ஹி இஸ் அல்லது சி இஸ். அவர்தான் என்ன எப்படி வரும் இங்கிலீஷில், ஹி இஸ் அல்லது சி இஸ். இப்போ வந்துருச்சிங்களா. இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே எழுதுவீங்க. த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் கிராமர் ஹி இஸ் அப்படின்னு சொல்லி நேராக எழுதுவீங்க. அந்த தமிழில் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி நேராக எழுதுவீங்க. ஆனால் இது ஓரளவுக்கு ரைட் தான் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக எழுதுனா எப்படி எழுதுங்கன்னா, அந்த ஹீ இஸ் பாரு இருக்குதுங்களா, அதை கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க. லாஸ்ட்டில் ஹீஸ் வந்தாலும் ரைட்டு தான், இருந்தாலும் மிகச்சரியானது என்ன பண்ணுங்களா, அந்த ஹீ இஸ் அப்போ ஆரம்பத்தில் போட்டு அப்படி எழுதிருங்க. எப்படி எழுதுங்க, ஹீ இஸ் த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் கிராமர். எப்படி எழுதுறீங்க, இந்த ஹீ இஸ் லாஸ்ட்டில் இருக்குதுங்களா, அதை வந்து ஆரம்பத்தில் போட்டுருங்க. ஃபைனலாக ஹீ இஸ் போட்டு த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் வரும் தமிழ் அர்த்தம்னா, எங்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்பிக்கிற நபர் அவர்தான் அப்படின்றதுக்கான தமிழ் சென்டென்ஸ். கொஞ்சம் ஆங்கில எப்படி எழுதி வாக்கியம் எப்படி வரும், ஹீ இஸ் த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் ஆஸ் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எப்படி வந்து வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து ஒரு எக்ஸாம் எடுத்துக்கலாம் போகலாம். நான் பக்கத்து இருக்கிறேன். அடுத்தது, நேற்று என்னுடைய தம்பியை கடித்த நாய் இதுதான். இது வந்து 2வது எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸு, தமிழ் சென்டென்ஸு. இப்போது இதை வந்து இங்கிலீஷில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, ஸ்டெப் 1 சொல்லியிருக்கிற பாருங்க. அவர்தான் இவர்தானா, ஹீ இஸ் சி இஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான்னா திஸ் இஸ்ன்னு வரும்ன்றது ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்னதுங்க, திஸ் இஸ். இப்போ இதுதானு எழுதிட்டோம், திஸ் இஸ் எழுதிட்டோம். அடுத்தது மீதி என்ன இருக்குதுங்க, நேற்று என்னுடைய தம்பியை கடித்த நாய். அப்போது இதை எழுதணும். இதுக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா. நவுனு ஹூ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வெர்பு, அந்த இதெல்லாம் அப்புறம் இப்போ அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். நாய்க்கு என்னங்க, அந்த டாக். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் டாக்கு, அந்த நவுன் இடத்துல டாக்குன்னு நவுனு
நவுனுன்ற ஃபார்முலாவில் நவுன் இடத்துல த டாக் போட்டோம். அப்புறம் கூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டோம். கடித்த, கடிக்கிற, கடித்த என்ன டென்ஸுங்க? பாஸ்ட் டென்ஸு. பைட்டு பிட்டு வீட்டு இப்போ வந்துருச்சிங்களா? யாரை கடித்த? மை எங்கர் பிரதர், என்னுடைய தம்பியை. எப்பொழுது கடித்த? நேற்று, எஸ்டடி வந்துருச்சிங்களா? அப்போ ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த இதை எழுதுறோம். என்ன ஃபார்முலா? நவுனு, ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, வெர்பு. அந்த ஃபார்முலா வச்சு எப்படி இருக்கும் பாருங்கள். த டாக் ஹூ பிட் மை எங்கர் பிரதர் எஸ்டர்டே அப்படின்னு வந்துருச்சிங்களா? சரி, அந்த தமிழில் பாருங்கள். நேற்று என்னுடைய தம்பியை கடித்தினா இதுதான் அப்படியே நீளமாக இருக்குதுங்களா? அதுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? அப்படியே நேராக எழுதுவீங்க. த டாக் ஹூ பிட் மை எங்கர் பிரதர் எஸ்டர்டே டிசீஸ் அப்படின்னு நேராக எழுதுவீங்க. இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் மிக சரியானது எழுதுனா அந்த டிசீஸை வந்து ஆரம்பத்தில் போட்டுருங்க. டிசீஸ் ஆரம்பத்தில் போட்ட எப்படி எழுதுவீங்க? டிசீஸ் த டாக் ஹூ பிட் மை எங்கர் பிரதர் எஸ்டர்டே. இப்போ வந்துருச்சிங்களா? எப்படி அந்த நேற்று என்னுடைய தம்பியை கடித்த நாய் இதுதான்றதுக்கு திஸ் இஸ் த டாக் ஹூ பிட் மை எங்கர் பிரதர் எஸ்டர்டே. புரிஞ்சுங்களா? எப்படி எழுதுறது புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? நன்றி.